என் அன்பு பிள்ளைகளே, நான் முருகன் பேசுகிறேன். நீ எதற்காக மனமுடைந்திருக்கிறாய்? ஏன் உன் கண்களில் பயம்? நீ தோல்வியை பார்த்ததாலா? நம்பியவர்கள் விட்டுச் சென்றதாலா? உன் உழைப்புக்கு பலன் கிடைக்காததாலா? கேள், வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனை உன்னை சிதைக்க அல்ல, செதுக்கத்தான். நான் சூரனை வென்றபோது அது ஒரு போராட்டம் மட்டுமல்ல, அது தர்மத்தின் வெற்றி. உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் ஒரு போராட்டம். ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை வலிமையாக்குகிறது. நீ கீழே விழுந்தாயா? பரவாயில்லை, அங்கேயே கிடக்காதே. மீண்டும் எழு, மீண்டும் உயரு, மீண்டும் நம்பு. உன் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், உன் வேலை சரியாக இருக்காமல் இருக்கலாம், உன் கனவுகள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் நினைத்துக்கொள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தயாரிப்பு. நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ உன்னை நம்புகிறாயா? நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை நம்பும். நீ உன்னை சந்தேகித்தால் வாய்ப்புகள் கூட உன்னிடம் வராது. ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் சொல்லு, இன்று நான் பயப்பட மாட்டேன், இன்று நான் கைவிட மாட்டேன், இன்று நான் முன்னேறுவேன். அது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் கையில் இருக்கும் வேல் என்ன தெரியுமா? அது உன் ஒழுக்கம், அது உன் கவனம், அது உன் கடின உழைப்பு. காலம் உன்னை சோதிக்கட்டும், சூழ்நிலை உன்னை சிரமப்படுத்தட்டும், ஆனால் உன் மனம் உடையக்கூடாது. நினைத்துக்கொள், இருள் அதிகமான நேரத்தில்தான் விடியல் அருகில் இருக்கும். நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதற்கும் மேலான உயரத்திற்கு நீ செல்லப் போகிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் நீ முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை விதை போல், அதை தினமும் நீரூற்றி வளர்க்க வேண்டும். இப்போது மனதார சொல்லுங்கள், ஓம் சரவணபவா. உன் மனத்திலிருந்த பயம் கரையும், உன் வாழ்க்கையிலிருந்த தடைகள் அகலும், உன் பாதையில் வெற்றி மலரும். என் பிள்ளைகளே, சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள், தோற்க பிறக்கவில்லை. தைரியமாக முன்னேறு. உன் கனவை பிடித்து விடாதே, வெற்றி உன்னையே தேடி வரும். வெற்றிவேல் முருகன் அருள் உங்களுக்கு என்றும் உண்டாகட்டும். வெற்றிவேல் முருகன்.